ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்றத வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை குறிக்கிறாங்க அப்படின்னா 1625லேருந்து 1660 வரைக்கும். ஓகே, ஸோ ஏர்லியர் 17th செஞ்சுரியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்து இந்த ஏஜ் ஆஃப் மில்டனுக்கு இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்குது. த ஒன் இஸ் த பியூரிட்டன் ஏஜ். ஓகே, அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1620லேருந்து 1660 வரையும் சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது இதனுடைய அதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன்வெல்த் பீரியட் ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் இங்கிலாண்டில் வந்து சிவில் வார் நடக்குது. இந்த சிவில் வாரில் வந்து காமன்வெல்த் அதாவது பீப்புள் சப்போர்ட்டர்ஸ் பார்லிமெண்ட்டு தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்ற மாதிரி அந்த சிவில் வார் வந்து முடிவுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஏஜை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த சிவில் வாரில் யாரை வந்து ஓவர் த்ரோன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிங் சார்ல்ஸ் ஒன்னை வந்து ஓவர் த்ரோன் பண்ணிட்டு ஆலிவர் த கிராம்வெல் வந்து சக்ஸஸ் ஆகிருப்பார். ஆலிவர் த கிராம்வெல். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆலிவர் கிராம்வெல் வந்து ஒரு பியூரிட்டன். ஸோ அதனால் பியூரிட்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஏஜ் ஆஃப் மில்டன். ஸோ இந்த டைமில் ஒரு ப்ரிவைல்டு இங்கிலீஷ் ரைட்டர் இந்த ஏஜில் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஜான் மில்டன். அதனால் இவருடைய பேராலையும் இந்த ஏஜ் வந்து குறிக்கப்படுது. இந்த இவருடைய ஏஜ் அதாவது ஏஜ் ஆஃப் மில்டனை நம்ம வந்து எந்த டைமில் சொல்லுவோம் அப்படின்னா 1625லேருந்து 1675 வரைக்கும் ரஃபாக வந்து சொல்லியிருப்போம். இதை பியூரிட்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜான் மில்டன்ஸ் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் பியூரிட்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது என்டர்டைன்மெண்ட் இருக்காது, காடை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பியூரிட்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம பியூரிட்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைமில் இருக்க கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஃபிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன். ஓகே, ஸோ ஏன் வந்து ஜான் மில்டன் இஸ் ஈக்குவல் டு பியூரிட்டானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இவர் எழுதின நிறைய ப்ரோஸ் ஒர்க்ஸ் வந்து யாரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பியூரிட்டன் ரைட்டர் அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஜான் மில்டன் நேம் தான் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இவருடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1667 இவர் பப்ளிஷ் பண்ண பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால இதோட சீக்வலாக பாரடைஸ் ரீகெயின் அப்படின்ற ஒர்க்கையும் நம்ம ஜான் மில்டனே எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் the important information about the Puritan age. Thank you.